50,000 வழங்க வேண்டும். அடுத்ததாக திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் திரு ஆனந்த ரெட்டி அவர்கள் 2 தீர்மானங்களை வாசிப்பார்கள். அதை அனைவரும் ஏகமனதாக வரவேற்று ஒத்துழைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் நம்ம தமிழ்நாடு விவசாய சங்கம் மாநில தலைவர் வேணுகோபால் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் உதயகுமார் அவர்களே, மாநில பொருளாளர் சுபாஷ் அவர்களே, மாநில பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்களே, விவசாயிகளே, ஊடக நண்பர்களே, காவல்துறை அதிகாரிகளே, பொதுமக்களே, எல்லோருக்கும் திருப்பத்தூர் மாவட்டம் சார்பாக நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம உழவன் இல்லை என்றால் உலகம் இல்லை. அதே போல் நம்ம உழவன் இல்லை என்றால் எந்த தொழிலுமே எந்த இதையும் இயங்காது. யாருமே ஒரு வேளை 2 வேளை சாப்பிட்லன்னா எந்த தொழிலுமே நடக்காது. எல்லா தொழிலை விட சிறந்த தொழில் விவசாய தொழில் தான். விவசாயத்தில் நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளெல்லாம் எல்லா துறையில் இருக்கிறவங்களும் சாப்பிட்றாங்க. எல்லா துறையும் இல்லைன்னா கூட 4 நாள் 5 நாள் இருக்கலாம். ஆனால் விவசாயத்துறை இல்லைன்னா 2 வேளை 3 வேளை சாப்பாடு இல்லைன்னா எந்த அதிகாரி ஆகட்டும், எந்த அரசியல்வாதி ஆகட்டும், எந்த பொதுமக்கள் ஆகட்டும் என்னமே இயங்காது. அந்த மாதிரி இருக்கும்போது விவசாயிகளை யாருமே கவனிக்க மாட்டேன்றாங்க. விவசாயம் தான் கவனிக்கன்றது என்ன, ஒட்டுமொத்த சமுதாயமே விவசாயத்தை காப்பாற்றினாதான் எல்லோருமே வாழ முடியும். அதை யாருமே அதை நினைக்க மாட்டேன்றாங்க. அதனால இந்த இதை அரசாங்கத்தை 2 தீர்மானம், முதல் 2 தீர்மானம் மாநில அமைப்பாளர் படித்தார். மீதி இருக்கிற 2 தீர்மானம் அனைத்து விவசாய கடன்களையும் தமிழக அரசு உடனடியாக பாகுபாடு நிபந்தனை இல்லாமல் தள்ளுபடி செய்ய வேண்டும். தவறும் பட்சத்தில் வரும் கூட்டத்தொடரில் முழுவதுமாக உள்ள விவசாயிகள் ஒன்று திரண்டு சட்டமன்ற முற்றுகை போராட்டம் என தீர்மானிக்கப்படுகிறது. வேளாண் விஞ்ஞானி எம் சாமிநாதன் பரிந்துரையை மத்திய அரசு அமுல்படுத்த மாநில அரசு அழுத்தம் தர வேண்டும். பட்ஜெட் கூட்டத்தொடரில் மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்தொடரில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். அடுத்ததாக வேலூர் மாவட்ட தலைவர் திரு வெங்கடேசன் அவர்கள் அடுத்த 2 தீர்மானங்களை வாசிப்பார். அனைவருக்கும் வணக்கம். ஆண்டுதோறும் விவசாயிகளுக்கு ஆந்திரா, கர்நாடகை போல் டன்னுக்கு 5,000 தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தென்பண்ணை பாலாறு திட்டத்தை விரைவில் முடிக்க வேண்டும், இதுவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாமக்கல் மாவட்ட தலைவர் திரு குப்பண்ணமுத்து அவர்கள் அடுத்ததாக 2 தீர்மானங்களை வாசிப்பார். 5 6. பேரன்பிற்குரிய விவசாய பெருங்குடி மக்களே, வணக்கம். நாம் ஒரு ஒற்றுமையாக இருந்து நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்ய முடியும். நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. அதனால் நம்ம அழிவு பொருளாகிய பால், தயிர், பழங்கள் இவைகளாம் ஒரு கட்டுப்படுத்தி அரசுக்கு தெரியப்படுத்தினால்தான் நாம் ஒரு உற்பத்தி, அதாவது நம்ம கட்டுப்படியாகக்கூடிய பொருள் கிடைக்கும். நம்ம கடன்களும் தள்ளுபடி வரும். அரசு நமக்கு இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன் சில கருத்துக்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு மாறிவிடுகிறார்கள். ஆனால் நாம் இந்த ஒற்றுமையாக இருந்து இந்த கூட்டத்தொடரில் நமக்கு அறிவிப்பு வரவில்லை என்றால் நாம் முற்றுகை போராட்டம் செய்யலாம் என்று தீர்மானிக்கின்றோம். அண்டை மாநிலமான
ஆந்திரா தெலுங்கானா போல் உற்பத்தி மானியம் ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் 20,000 வழங்க வேண்டும். தாவேகா அரசு தேர்தல் பரப்பின் பொழுது அறிவித்தபடி உற்பத்தி மானியம் உடனடியாக வழங்க வேண்டும். மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கும் மதுபானத்திற்கு முழுவதுமாக தடை விதித்து உடலுக்கு நன்மை பயக்கும் கல்லுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகா பூனிமாங்காடு சார்பாக 2,000 ரூபாய் அன்பளிக்க விவசாய சங்கத்துக்கு அளிக்கப்படுகிறது. யாரும் தயவு செஞ்சு எடாதீங்க. இன்னொரு 1/4 மணி நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரத்தில் கொடுத்து முடிச்சிடலாம். தயவு செஞ்சு ஒருத்தர் கூட எடாதீங்க. கோவை மாவட்டம் மருதூர் கிராமம் சுதாகர் அவர்கள் முடி காணிக்கை கொடுத்திருக்காரு. இன்னைக்கு அதோட சங்கத்துக்கு 500 ரூபாய் நிதி அளித்திருக்காரு. கடன் தள்ளுபடி செய்யணும்னு முடி காணிக்கை. அதோடு அடுத்ததாக வேலூர் மாவட்டம் பேரணம்பட்டு ஒன்றிய தலைவர்கள் தீர்மானங்களை வாசிப்பார். இனிய மாலை பொழுதில் கூடியிருக்கும் மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்களுக்கும் என் உயிரினும் மேலான விவசாய பெருமக்களும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தீர்மானம் 7, இந்த நாட்டில் இருக்கிற ஒரு குடிமகனுக்கும் அரிசி மற்றும் உணவுப் பொருட்கள், சமையல் எரிவாயு சிலிண்டர், உரம் ஆகியவற்றுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே பாராமல் அனைவருக்கும் மானியம் வழங்குவது போல் பயிர் கடன் தள்ளுபடியும் மானியமாகவே பாகுபாடின்றி அனைவருக்கும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது 7வது தீர்மானம். 8வது தீர்மானம், நெல் குவிண்டாலுக்கு 4,000-ம், கரும்பு டன்னுக்கு 6,000-ம், கொப்பரை தேங்காய் கிலோ ஒன்றுக்கு 300 ரூபாய் என்று விலை நிர்ணயம் செய்து அரசு வழங்கிட வேண்டும் என்று 8வது தீர்மானத்தை வலியுறுத்தியிருக்கிறோம். நமது தமிழ்நாட்டில் 8,000 கோடி மக்கள் இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு மனுஷன் 1 கிலோ உணவை எடுத்துக்கினா கூட விவசாயிங்க உற்பத்தி பண்ணுற உணவுப் பொருட்களை 5 ரூபா 10 ரூபா கம்மியாக வாங்கி சாப்பிடும். 5 ரூபா போட்டால் 8 5 40 கோடி ஒரு நாளைக்கு கம்மியாக வாங்கி சாப்பிட்டுருக்குறாங்க. நம்ம வருமானத்தை நம்ம நஷ்டத்தை கொடுத்துருக்குறோம். 30 நாளைக்கு ஒரு நாளைக்கு 40 கோடின்னா 3 நாள் கணக்கு போட்டுக்க, வருஷத்துக்கு 1,200 கோடி. நமக்கு 14,000 கோடி தள்ளுபடி பண்ணுறதுக்கு அரசாங்கம் தடுமாறுது. நம்மளுடைய பட்ஜெட்டு, விவசாய பட்ஜெட்டு 45,166 கோடி ரூபாய் வருட பட்ஜெட்டு, விவசாயத்துக்காக ஒதுக்கப்படுற பட்ஜெட்டு. அதில் 14,000 கோடி இந்த மானியம் லொட்டு லொஸ்கனி எவனை கண்டவன் தின்னுட்டு போறான் பாரு, அதை ஒதுக்கி கொடுத்தாவே எங்களுக்கு கடன் தீர்ந்துடும். அதை கொடுக்க மாட்டேன்றானுங்க. திருடுறதுக்கு வழி இல்லாம அந்த சப்சிடி கொடுத்தேன் இந்த சப்சிடி கொடுத்தேன்னு ஏமாத்துறாங்க. அந்த 45,000 கோடி 165,000 கோடியில் 15,000 கோடி நேரடியாக அவன் கணக்கில் கோஆபரேட்டிவ் சொசைட்டிலையோ நேஷனல் பேங்க்ல இருக்கிற கடனை தள்ளுபடி பண்ணாவே எல்லா விவசாயம் நிம்மதியாக இருப்பான். ஏன்னா ஏன் தள்ளுபடி பண்ண மாட்டான்றா, எல்லாம் மானியத்தில் தான் அவன் கொள்ளடிக்கிறான். அது கொள்ளடிக்கிறதுக்கு வழி இல்லாமல் போடுன்னு தள்ளுபடி பண்ண மாட்டான்றாங்க. இதையும் சேர்த்து அரசாங்கத்துக்கு கவனத்தில் கொண்டு போகணும்னு உங்கள் சார்பாக இந்த தீர்மானத்தோட நான் இணைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் திரு பாபு நாயுடு அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த விவசாயிகள் சங்கம் கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் மாநில தலைவர் அவர்களுக்கும், மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், மாநில பொருளாளர் அவர்களுக்கும் மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள் அனைவருக்கும், விவசாய பெருமக்கள், விவசாய மகளிர் அனைவருக்கும் மற்றும் உள்ள காவல்துறை செய்தித்துறையாளர்களுக்கும் என் முதற்கடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் நமது ஐயா நாராயணசாமி நாயுடு நினைவாக ஜூலை 5ஆம் தேதி நம்மளுக்கு கூட்டம் நடத்துகிறோம். 2 ஆண்டுகளாக நமது சென்னை மாகாணத்திலே நடத்தி கொண்டிருக்கிறோம். அது இதுவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு நேரடியாக விவசாய கடனை தள்ளுபடி செய்யணும். மானியங்களை குறுக்கு வழியில் கொடுத்து அது அவங்களே கமிஷனுக்கு அதிகாரிகளுக்கு இதுக்காக போகுது, அவருடைய விவசாயிகளுக்கு இல்லை. அந்த மானியத்தை விவசாயிக்கே ஒரு நேரடியாக கொடுத்தா இப்போ அவர் சொன்னதை போல் எவ்வளோ பலன் இருக்கும். 2வது இன்றைக்கி உரம் மூட்டைங்கெல்லாம் விலை தாறுமாறாக இருக்குங்க. இப்போ நம்ம டன்னுக்கு 4,000 கேட்குறோம், 4,000 கூட பத்தாது போல் இருக்குது. இன்றைக்கி ஒரு காம்ப்ளெக்ஸ் மூட்டை 2,300 ரூபாய், 20 காம்ப்ளெக்ஸ்ன்னு இன்றைக்கி விலை சொல்கிறாங்க.
இந்த விவசாயம் நம்ம வாங்கி ஏக்கருக்கு 2 மூட்டை போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? 4000 நம்மளுக்கு குவிண்டால் கொடுத்தா கூட பத்தாது. அது தயவுசெய்து உரத்து விலையையும் குறைக்க வேண்டும். இப்போ யூரியா வந்து கிடைக்கிறதே இல்லை. யூரியாவுக்கு நம்ம போய் தனியார் கடையில் கேட்டால் அவங்க வந்து இல்லாத அவங்களுக்கு விற்காத மருந்துகளை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதெல்லாம் இல்லாமல் யூரியா நேரடியாக கொடுக்கணும். யூரியாவுக்கு டிஏபிக்கு தான் மானியம் கொடுக்குது மத்திய அரசு. இதே காம்ப்ளெக்ஸுக்கெல்லாம் மானியம் கொடுக்கல. டிஏபி யூரியாவை வந்து வட மாநிலத்தை தான் அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே அதிகம் உபயோகப்படுத்த நம்மளை வந்து கவனிக்கல. இப்போ காம்ப்ளெக்ஸ் வந்து மானியம் கம்மி, டிஏபி அதிகமாக கொடுக்குறதால தான் இன்றைக்கி 1350 ரூபா டிஏபிக்கு. அதே காம்ப்ளெக்ஸ் வந்து 2300 ரூபா. ஒரு நேரத்தில் வந்து காம்ப்ளெக்ஸ் தான் வந்து விலை கம்மி, டிஏபி அதிகமாக இருக்கும். மத்திய அரசு ஒரே வஞ்சகமாக பார்க்குது. டிஏபி கொடுக்குற மானியமும் அதே போல் காம்ப்ளெக்ஸ் கொடுக்குறோன்னு இந்த மாநில கூட்டத்துக்கு சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இந்த விவசாய தீர்மானத்தில் எனக்கு 9வது பகுதியாக தமிழகம் முழுவதும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நடைபெறும் முறைகேடுகள், அதிகார துஷ்பிரயோகம், அதிகாரிகளின் மெத்தன போக்கு இவற்றின் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதோடு இப்போ டிபிசின்றது என்சிசிபின்னு ஒரு தனியார் இது பண்ணுறாங்க. அதில் வந்து நெல் போட்டோம்னா 1 மாதம் கூட ஆகிப்போதுங்க பில்லு கொடுக்குறதுக்கு. சரியான நம்மளுக்கு பணம் பட்டோட செய்வதில்லை. அந்த என்சிசிபி எடுத்துட்டு அரசு நேரடி கொள்முதலையே ஒவ்வொரு கிராம இதுலேயும் எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இப்போ சண்டாண்டு அது போல தான் கொடுத்து சரியாக என்சிசிபி வந்து பணம் பட்டோட செய்யாத போராட்டம் பண்ணி எங்கள் பகுதியில் வந்து நேரடி கொள்முதல் டிபிசி மூலியம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபகம் மூலியமாகவே நெல் போடுறோம். அதே போல் மற்ற மாவட்டங்களிலும் இந்த என்சிபியை மாற்றி நேரடி கொள்முதலை போட்டு இந்த நேரடி கொள்முதல் போட்டதால் இந்த சொன்னவாரி நவரை பருவத்திற்கு 5 நாட்களிலே எங்களுக்கு பில்லு வந்தது. அதே போல் இதை மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக 10 அதிகப்படியாக விலை ஏற்றப்பட்டுள்ள ரசாயன உரங்களை பழைய விலைக்கே வழங்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வணக்கம். திரளாக வந்திருக்கும் விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். தீர்மானம் 13 முற்றிலும் அழிந்து கொண்டிருக்கும் விவசாயத்தை மீட்டெடுக்க பிபிஜி ராம்ஜி திட்டத்தை முழுமையாக விவசாயிகளுக்கு பங்களிப்போடு விவசாயத்திற்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். 60 வயதிற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும். தீர்மானம் 14 விவசாயிகள் பயிர்களை நாசம் செய்யும் காட்டுப்பன்றிகளையும் விவசாயிகளை கொல்ல அனுமதி வழங்க வேண்டும். குரங்குகளுக்கு கருத்தடை செய்து குரங்குகளுக்கு சரணாலயம் அமைத்து பாதுகாப்பு வழங்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். தருமபுரி மாவட்ட கௌரவ தலைவர் 15 ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் முனிராஜ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வெண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்பதற்கு இணங்க இன்று பொறுப்பேற்றுள்ள தமிழக முதல்வர் அவர்கள் அவருடைய கட்சிக்காரன் மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்கலை, தமிழக விவசாயிகளாகிய நம்மவும் ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை தயவு செய்து அதை அவர் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் திருவாளர் MS சுவாமிநாதன் அறிக்கையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். அடுத்து எனக்கு கொடுத்த இலக்காக ஆண்டுதோறும் மா விலை வீழ்ச்சியால் ஆந்திராவை போல் டன்னுக்கு 5000 மானியம் வழங்க வேண்டும். வேலூர் மாவட்டத்தில் மா கூழ் தொழிற்சாலை உடனடியாக அமைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை ஒப்புதலுக்காக உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். அடுத்து தென்பெண்ணை பாலாறு செய்யாறு இணைப்பு திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுவதோடு பாலாற்றில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை அமைத்து நிலத்தடி நீரை பெருக்க வேண்டும் என்பதையும் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிய அனைவருக்கும் வணக்கம். நன்றி. அடுத்ததாக ராணிப்பேட்டை மாவட்டத்தின் துணைத் தலைவரும்